அன்புக்குரியவர்களே, நாம் இப்பொழுது புனித விண்ணரசி மாதா ஆலயம் எங்கே இருக்குன்னா சிந்தாதிரிப்பேட்டையில் இருக்குது. இந்த ஆலயத்திற்கு நாம் இன்றைக்கி போயிருந்தோம். அந்த ஆலயத்தினுடைய ஒரு சிறிய வீடியோவை உங்களுக்கு நான் பதிவேற்றம் பண்ணியிருக்கேன். இந்த ஆலயம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் அழகான வடிவமைப்போடு இருக்கிறது. இது உள்ளே இருக்கிற ஒரு ஆல்டர் பலிப்பீடம், நடுவில் இயேசுவுடைய பாடுபட்ட சிறுவம் இருக்குது. லெஃப்ட் சைடில் அன்னை மரியாளுடைய விண்ணக மன்னக அரசியாக முடிசூடப்படுகிற ஒரு சிறிய நிகழ்வு அங்கே ஆல்டரில் இருக்குது. லெஃப்ட் சைடில் திரு இறுதி ஆண்டவருடைய படம் வைத்திருக்காங்க, சுரூபம் வச்சுருக்காங்க லெஃப்ட் சைடில். ரைட் சைடில் அப்படியே நம்ம பார்த்தோம்னா அன்னை மரியாளுடைய ஒரு திருசுரூபம் வச்சுருக்காங்க. ரைட் சைடில் நம்ம பார்த்தோம்னா ரைட் சைடில் நம்ம பார்ப்போம். சகாய மாதாவுடைய திருசுரூபம் இங்கே இருக்குது. கோவில் உள்புற கட்டமைப்பு நம்ம பார்த்துட்ருக்கோம். உள்ள இப்படி தான் இருக்குது. உள்ள டிசைன்ஸ், சர்ச்சோடைய சேர்ஸ்லாம் இப்படி இருக்குது. மேலே இருக்கிற டிசைன்ஸ்லாம் நீங்கள் பார்க்கலாம். மேலே இருக்கிற சேர்ஸு சர்ச்சு உள்ள பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் வரும்பொழுது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரைட் சைடில் வரும். வரும்பொழுது உள்ள ரைட் சைடில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சகாய மாதாவுடைய இடைவிடா சகாய மாதாவோட படம் வச்சுருக்காங்க. அதை தாண்டி வந்தோம்னா புனித சூசையப்பருடைய ஃபஸ்ட்டு உங்களுக்கு சூசையப்பர் வரும், அதுக்கப்புறம் அது வரும். சூசையப்பருடைய திருசுரூபம் இருக்குது. அழகான ஒரு திருசுரூபம். இந்த சூசையப்பருடைய திருசுரூபம் பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு அழகான திருசுரூபம் வச்சுருக்காங்க. அதை தாண்டி நம்ம பார்த்தோம்னா ஒரு சிறிய கெபி மாதிரி மாதாவுக்குன்னு உள்ளே இருக்குது. சர்ச்சு உள்ளேயே இருக்குது. பாருங்கள், சர்ச்சு பீடம் இங்கே இருக்குது. இது உள்ளேயே தான் இருக்குது. இது ஆனால் சின்னதாக ஒரு வடிவமைப்பு. இங்கே மாதா வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இது ஒரு மாதாவுக்காக வச்சுருக்கிற ஒரு இடம். ஆனால் இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், மேலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு மணி கோபுரம் இருக்குது. இந்த ஆலயத்தினுடைய மணி இது உள்ளே தான் இருக்குது. மேலே வச்சுருக்காங்க. அதோடய கயிறு உள்ளே மாட்டப்பட்டிருக்கிறது. ஸோ இங்கேருந்தால் மணி அடிக்கிறாங்க. ஸோ இது சர்ச்சோடைய என்ட்ரன்ஸ் நுழைஞ்ச உடனே லெஃப்ட் சைடில் பார்ப்போம். நாம் லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா ஒரு ரிலிக்ஸ் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. நற்கரணை பேழையில், குட்டி நற்கரணை பேழையில். அது என்னன்னு பார்த்திங்கன்னா இஞ்சி மாதாவினுடைய உருவம். அதாவது இஞ்சியில் இந்த இடத்துல ஒரு திருவிழா பண்ணும்பொழுது கோவிலில், அப்போ அந்த இஞ்சி மாதா இஞ்சி வடிவத்தில் வெட்டும்போது அதில் மாதா தெரிஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசப்பட்டது. அப்பொழுது நிறைய மக்கள் இந்த இஞ்சி மாதாவை பார்க்குறதுக்காக வந்தாங்க. ஸோ அந்த அன்றையிலிருந்து இது இஞ்சி மாதாவுடைய ஆலயம் அப்படின்னு அழைக்கப்பட்டது. அதை தாண்டி அப்படின்னா ஆண்டவர் இறந்த நிலையில் இருக்கிற ஒரு திருசுரூபம் இங்கே வச்சுருக்காங்க. அதை தாண்டி லெஃப்ட் சைட்லேயே நம்ம பார்த்தோம்னா புனித அந்தோனியார், கோடி அற்புதரான புனித அந்தோனியாருடைய திருவுருவம் படம் வச்சுருக்காங்க, சுரூபம் வச்சுருக்காங்க. அதற்கப்புறம் அன்னை மரியாளுடைய பெண்ணேற்பு சிறு சுரூபம் இங்கே வச்சுருக்காங்க. இது ஆலயத்தினுடைய மேற்புற கண்ணாடி ஓவியங்கள். இந்த ஆலயத்தை நீங்கள் ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே. இந்த ஆலயத்தினுடைய வெளிப்புறத்தில் பார்த்திங்கன்னா லூர்து மாதாவுக்குன்னு ஒரு கெபி வச்சுருக்காங்க, நாமே அமலருப்போம்னு சொல்லிட்டு. இந்த ஆலயத்திற்கு நீங்கள் ஏற்கனவே வந்திருந்தீங்கன்னா கமெண்ட்டில் மரியே வாழ்கன்னு சொல்லிட்டு பதிவிடுங்க. மரியே வாழ்க.